எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியன் மணிஸ் யூடியூப் சேனல். நான் நெட்டாலியா. ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய குறுக்கு வழிகள் தேடுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலாம். நம்பர் 1, த கிரேட் டிவைட். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதாவது ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர். ஸோ ட்ரேடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்கி அதை வந்துட்டு அடுத்த நிமிஷமே இல்லை அடுத்த ஒரு 1 ஹவரில் இல்லை ஒரு இந்த டேக்குள்ளே வந்துட்டு அந்த ஸ்டாக் வந்து செல் பண்ணிடுவாங்க. ஆனால் இதே வந்துட்டு இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டாக்ஸை வாங்கி அது ரொம்ப நாளைக்கு வச்சுருப்பாங்க, அதாவது லாங் டேர்முக்கு வச்சுருப்பாங்க. இதுதான் வந்துட்டு இந்த டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா ஆகணும், அதாவது ஒரு இன்வெஸ்டராக இல்லை வந்துட்டு ஒரு ட்ரேடராக, இதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுங்க. நம்பர் 2, அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ எப்போவுமே எதுலேயுமே இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறையா படிங்க, நிறைய பிளாக்ஸ் இல்லை நிறைய வீடியோஸ், அதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறையா படிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கூட என்ட்ரு பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரேடராக இல்லை இன்வெஸ்டராக அது சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கொஞ்சம் படிக்கணும். மெயினாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, NSE, BSE, சென்செக்ஸ், நிஃப்டி, இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 3, செலக்டிங் அ ஸ்டாக் புரோக்கர். ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நுழைஞ்சக்கப்புறம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான டிசிஷன் நீங்கள் என்ன எடுக்கணும்னா, என்ன மாதிரி ஸ்டாக் புரோக்கர் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. இந்தியாவில் நிறையா ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் புரோக்கரை சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி அவங்களோட ரெப்யூட்டேஷன், அவங்க எந்த மாதிரி வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரேடிங்க்கு எந்த போர்ட்டல் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் அவங்க எவ்வளோ ப்ரோக்கரேஜ் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்டாக் புரோக்கராக சூஸ் பண்ணுங்கள். நம்பர் 4, அவாய்ட் பெனி ஸ்டாக்ஸ். ஸோ ஸ்டார்டிங் நம்ம எல்லாமே வந்துட்டு கம்மியான ஸ்டாக்ஸ் எது கிடைக்குதோ அதுக்கு தான் போவோம். ஸோ எப்போவுமே வந்துட்டு பெனி ஸ்டாக்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க நீங்கள் இனிஷியல் டேஸில். ஏன்னா வந்துட்டு அதை நீங்கள் ஈஸியாக வந்து லிக்விடேட் பண்ண முடியாது. ப்ளஸ் ஸோ இனிஷியல் டேஸில் வந்துட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு சீப்பான டீல்ஸ், லோ ப்ரைஸஸ் தான் போக பார்ப்போம். ஸோ இனிஷியல் டேஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த பெனி ஸ்டாக்ஸ்லேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு அது ஈஸியாக வந்து லிக்விடேட் பண்ண முடியாது. ப்ளஸ் நீங்கள் வந்து அதுலேருந்து ஒரு பெரிய ரிட்டர்னோ இல்லை பெரிய ஜாக்பாட்டோ வரதுக்கு ரொம்ப கம்மி சான்ஸ் தான் இருக்குது. ஸோ இனிஷியல் டேஸில் வந்துட்டு பெனி ஸ்டாக் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நம்பர் 5, ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் கேபிட்டல். எடுத்தோடனே வந்துட்டு நிறையா பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு கம்மியான ஒரு கேபிட்டல் வச்சு கம்மியான ஸ்டாக்ஸ் வாங்கி ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாக்ஸ் வாங்குறதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா ஸ்டாக் மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் கேபிட்டல் போட்டுக்கலாம். பட் இனிஷியல் டேஸில் எப்போவுமே கம்மியான காசு வச்சு ஆரம்பிங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்பர் 6, டைவர்சிஃபை யோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு ஸ்டாக் மட்டும் வாங்கி அந்த ஒரு ஸ்டாக் மட்டும் நம்பிட்டு உட்காந்துருக்காதீங்க. 2-3 ஸ்டாக் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் ஒரு ஸ்டாக் வந்துட்டு உங்களுக்கு லாஸில் போனால் கூட மித்த ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் வந்து இன்டாக்டாக வச்சுருக்கோம். ஸோ இந்த 6 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலாம். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி படிக்கணும்னு ஆர்வம் இருந்தால், ப்ளஸ் எப்படி வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இல்லை கெரியர் பில்டிங் கோர்சஸ், இல்லை வந்துட்டு பர்சனல் ஃபினான்ஸ், இல்லை பிஸ்னஸ் அண்ட் ஃபார்மிங் கோர்சஸ், இதெல்லாம் 6 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷனில். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் என் கோடு யூஸ் பண்ண மறந்துடாதீங்க, NAT. இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 rupees worth ஸ்காலர்ஷிப் absolutely ஃப்ரீ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் indianmoney.com.